Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 89. First slide பார்க்கலாம். Business tycoon extradition. Business tycoon னா தொழில் அதிபர் அல்லது ஜாம்பவான், அல்லது தொழில் ஜாம்பவான். எக்ஸ்ட்ரடிஷன் அப்படின்னா நாடு கடத்தப்படுதல். பிஸ்னஸ் டைக்கூன் விஜய் மல்லையா லாஸ்ட் மந்த் lost his appeal against extradition and was refused permission to appeal to the United Kingdom Supreme Court. தொழில் அதிபர் அல்லது தொழில் ஜாம்பவான் விஜய் மல்லையா கடந்த மாதம் நாடு கடத்தப்பட உள்ளதற்கு அல்லது ஒப்படைக்கப்படுவதற்கு எதிரான அவரது மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் ஐக்கிய ராஜ்யம்னா பிரிட்டனும் வடக்கு அயர்லாந்து சேர்ந்த ஒரு ஐக்கியம், அந்த ஐக்கிய ராஜ்யம்தான் யுனைடெட் கிங்டம். உச்சநீதிமன்றத்தில் ஐக்கிய ராஜ்யத்தின் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. தொழிலதிபர் ஜாம்பவான் அல்லது தொழில் ஜாம்பவான் விஜய் மல்லையா, அதாவது பிஸ்னஸ் டைக்கூன் தொழில் அதிபர் விஜய் மல்லையா லாஸ்ட் மந்த்னா கடந்த மாதம் நாடு கடத்தப்பட உள்ளதற்கு அல்லது ஒப்படைக்கப்படுவதற்கு, அதாவது எக்ஸ்ட்ரடிஷன் எதிரான, அதாவது எகெயின்ஸ்ட் எக்ஸ்ட்ரடிஷன், அதாவது ஒப்படைக்கப்படுவதற்கு எதிரான, நாடு கடத்தப்பட உள்ளதற்கு எதிரான அவரது மேல்முறையீடு ஹிஸ் அப்பீல் தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இஸ் அப்பீல்னு அவர் பண்ண மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதான் இங்கே மீனிங் வரும். and was refused permission to appeal to the United Kingdom's Supreme Court. அதாவது மேலும் ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம், அது பிரிட்டனும் வடக்கு அயர்லாந்தும் சேர்ந்த ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கிய ராஜ்யம், அதாவது யுனைடெட் கிங்டத்தின் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. அப்பீல்னா மேல்முறையீடு. டு த யுனைடெட் கிங்டம் சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றத்தில், ஐக்கிய ராஜ்யம் உச்ச நீதிமன்றத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு வாஸ் ரிஃப்யூஸ்ட் பெர்மிஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். லீகல் இஷ்யூ ஹை கமிஷன் ஸ்போக்ஸ்மேன். லீகல் இஷ்யூ அப்படின்னா சட்ட ரீதியான பிரச்சனை. ஹை கமிஷன் அப்படின்னா தூதரகம், ஸ்போக்ஸ்மேன் அப்படின்னா செய்தி தொடர்பாளர். ஸோ ஹவவர், அது போன ஸ்லைடோட இது கண்டினியூஷன். ஹவவர் தேர் இஸ் எ ஃபர்தர் லீகல் இஷ்யூ that needs to be resolved before Mr. Mallaya's extradition can be arranged. A British High Commission spokesman told NDTV today. எவ்வாறாயினும் திரு மல்லையாவை நாடு கடத்தப்படுவதற்கு அல்லது ஒப்படைப்பதற்கு முன்னர் மேலும் சட்ட ரீதியான பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்று பிரிட்டிஷ் தூதரக செய்தி தொடர்பாளர் NDTVக்கு தெரிவித்தார். எவ்வாறாயினும் however
திரு மல்லையாவை நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர், பிஃபோர் மிஸ்டர் மல்லையாஸ் எக்ஸ்ட்ரடிஷன், சட்ட ரீதியான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஃபர்தர் லீகல் இஷ்யூ தட்ஸ் நீட் டு பி ரிசால்வ்ட். நீட் டு பி ரிசால்வ்னா தீர்க்கப்பட வேண்டும். லீகல் இஷ்யூ சட்ட ரீதியான பிரச்சனை லீகல் இஷ்யூ என்று பிரிட்டிஷ் தூதரக செய்தி தொடர்பாளர், பிரிட்டிஷ் ஹை கமிஷன் ஸ்போக்ஸ்மேன் செய்தி தொடர்பாளர் டோல்ட் என்டிடிவி டுடே என்டிடிவிக்கு தெரிவித்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். As per Extradition Act, ஸோ அந்த ஸ்லைடோட கண்டினியூஷன் தான். வெளியேற்ற சட்டத்தின்படி அல்லது ஒப்படைப்பு அல்லது நாடு கடத்தப்படும் சட்டத்தின்படி, as per UK's Extradition Act, an individual has to be extradited with 28 days of an order by High Court or Supreme Court. இங்கிலாந்தின் வெளியேற்ற சட்டத்தின்படி அல்லது ஒப்படைப்பு அல்லது நாடு கடத்தப்படும் சட்டத்தின்படி, அந்த எக்ஸ்ட்ரடிஷன் ஆக்ட்னா வெளியேற்ற அல்லது ஒப்படைப்பு அல்லது நாடு கடத்தப்படும் சட்டத்தின்படி ஒருவர் உயர் அல்லது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 28 நாட்களில் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். So an individual has to be extradited with 28 days of an order by High Court or Supreme Court. ஸோ ஒருவர் உயர் அல்லது உச்ச நீதிமன்றத்தை உத்தரப்படினா ஆன் ஆர்டர் பை ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட்னா உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் 28 நாட்களை நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். வித் 20 days, அதாவது an individual, ஒருவர்னா an individual ஒரு தனி நபர், has to be extradited அப்படின்னா அவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். வித் 28 days, 28 நாட்களில். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். asylum claim புகலிடம் கோருதல் அல்லது புகலிடம் கேட்டு விண்ணப்பித்தல். அதே மாதிரி மீனிங் வரும், the same meaning அப்படி வரும். However, if the individual had made a asylum claim which refers to an appeal to stay in the UK as a refugee, the extradition cannot be done unless the claim is settled. எவ்வாறாயினும் அதே நபர் புகலிடம் கேட்டு அது கோரி விண்ணப்பித்திருந்தால், அதாவது அந்த asylum claimனா இது ஒரு அகதியாக இங்கிலாந்தில் தங்குவதற்கான மேல்முறையீட்டை குறிக்கிறது. ஸோ இந்த விண்ணப்பம் அல்லது உரிமை கோரல் குறித்த முடிவு தீர்க்கப்படும் வரை ஒப்படைப்பு அல்லது நாடு கடத்தல் செய்ய முடியாது. எவ்வாறாயினா, however, the individual had made a asylum claim அப்படின்னா the individual அதே நபர், இந்த போன ஸ்லைடோட கண்டினியூஷன் தான். அதே நபர் விஜய் மல்லையா புகலிடம் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். asylum claim அப்படின்னு புகலிடம் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, அந்த asylum claim அதாவது புகலிடம் கேட்டு விண்ணப்பித்தன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு அகதியாக இங்கிலாந்தில் தங்குவதற்கான மேல்முறையீட்டை குறிக்கிறது. So the extradition cannot be done
ஸோ நாடு கடத்தல் செய்ய முடியாது, இல்லை நடைபெற முடியாது. எப்படின்னா அன்லெஸ் த கிளைம் இஸ் செட்டில், அதாவது உரிமை கோரல் அந்த விண்ணப்பம் குறித்து முடிவு தீர்க்கப்படும் வரை, செட்டில் ஆறுவரை தீர்க்கப்படும் வரை நாடு கடத்தல் அதை ஒப்படைப்பு செய்ய முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Animal cruelty stuffed with explosives. So animal cruelty na விலங்கு கொடுமை, stuffed with explosive na வெடிபொருட்களால் நிரப்பப்பட்ட. Virat Kohli spoke out against animal cruelty after a pregnant elephant died in Kerala after eating a pineapple stuffed with explosives. கேரளாவில் கர்ப்பிணி யானை வெடிபொருட்களால் நிரப்பப்பட்ட அன்னாச்சி பழத்தை சாப்பிட்ட பின்னர் இறந்ததால் விலங்கு கொடுமைக்கு எதிராக விராட் கோலி பேசினார். Virat Kohli spoke out against animal cruelty. விராட் கோலி விலங்கு கொடுமைக்கு எதிராக ஸ்போக் அவுட்னா பேசினார். ஆஃப்டர் a pregnant elephant died in Kerala. கேரளாவில் கர்ப்பிணி யானை, பிரெக்னன்ட் கர்ப்பிணி யானை died in Kerala after eating a pineapple stuffed with explosives. அப்படின்னா வெடிபொருட்களால் நிரப்பப்பட்ட அன்னாச்சி பழத்தை சாப்பிட்ட பின்னர். இறந்ததால் விலங்கு கொடுமைக்கு எதிராக விராட் கோலி பேசினார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Appalled cowardly acts. The appalled திகைத்து போகிறது. cowardly actsனா கோழைத்தனமான செயல்கள். appalled to hear about what happened in Kerala. Let's treat our animals with love and bring an end to these cowardly acts, Kohli said on Instagram. கேரளாவில் என்ன நடந்தது என்பதை கேட்டு திகைத்து போனேன், மிரண்டு போனேன். நம்முடைய விலங்குகளை நாம் அன்போடு நடத்துவோம். இதே போன்ற கோழைத்தனமான செயல்களுக்கு முடிவு கட்டுவோம். கோலி தனது இன்ஸ்டாகிராமில் தெரிவித்தார். கேரளாவில் என்ன நடந்துள்ளது என்பதை கேட்டு திகைத்து போனேன். ஸோ திகைத்து போனேன் அப்படின்னா அப்பால்ட். என்ன நடந்தது என்பதை கேட்டு, வாட் ஹேப்பன்ட் இன் கேரளா, டு ஹியர் அபவுட் வாட் ஹேப்பன். டு ஹியர் அப்படின்னா என்ன நடந்துள்ளது, அந்த என்ன நடந்துள்ளதுன்னா வாட் ஹேப்பன் இன் த கேரளா என்பதை கேட்டு ஹியர் அபவுட். திகைத்து போனேன்னா அப்பால்ட். நம்முடைய விலங்குகளை அன்போடு நடத்துவோம். லெட்ஸ் ட்ரீட் அவர் அனிமல்ஸ் வித் லவ். இதே போன்ற கோழைத்தனமான செயல்கள் முடிவு கட்டுவோம். bring an end to these cowardly acts அப்படின்னா bring an end to முடிவு கட்டுவோம். these இதே போன்ற cowardly acts அப்படின்னா கோழைத்தனமான செயல்களுக்கு. கோலி set
on his Instagram. கோலி தனது இன்ஸ்டாகிராமில் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். perpetrators heinous crime. இந்த perpetrators அப்படின்னா குற்றத்தை புரிந்தவர்கள், அது குற்றவாளிகள். heinous crime அப்படின்னா மிக கொடூரமான குற்றம். Kohli's wife and Bollywood actor Anushka Sharma had also expressed her anger at the incident. ஒரு எலிஃபண்ட் கேரளாவில் கொண்டுட்டாங்க அந்த இன்சிடெண்ட். We all would urge Kerala CM to find perpetrators and bring them to justice for this heinous crime. கோலியின் மனைவியும் பாலிவுட் நடிகருமான அனுஷ்கா சர்மாவும் இந்த சம்பவம் குறித்து தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த மிக கொடூரமான குற்றத்திற்காக குற்றத்தை புரிந்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் அல்லது நீதிக்கு முன்னர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கேரள முதலமைச்சரை வலியுறுத்துகிறோம். கோலியின் மனைவியும் கோலிஸ் வைஃப் பாலிவுட் நடிகருமான பாலிவுட் ஆக்டர் அனுஷ்கா சர்மா இந்த சம்பவம் குறித்து இந்த இன்சிடென்ட் இந்த சம்பவம் குறித்து தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் ஹர் ஆங்கர். ஆங்கர்னா கோபம், எக்ஸ்பிரஸ்னா வெளிப்படுத்தி எக்ஸ்பிரஸ்ட்னா வெளிப்படுத்தியிருந்தார். இந்த மிக கொடூரமான குற்றத்திற்காக ஃபார் திஸ் ஹீனஸ் கிரைம் குற்றத்தை புரிந்தவர்களை கண்டுபிடித்து டு ஃபைண்ட் த பெர்பெட்ரேட்டர்ஸ்னா குற்றத்தை புரிந்த குற்றவாளிகளை ஃபைனை கண்டுபிடித்து சட்டத்திற்கு அல்லது நீதிக்கு முன் கொண்டு வர வேண்டும். bring them to the justice நீதிக்கு அல்லது சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும். bring themனா கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் we all கேரள முறையை வலியுறுத்துகிறோம். urgeனா வலியுறுத்துகிறோம். Thank you for watching friends. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends.